இந்த வீடியோவில் நாம் 5 கிலோ புளியோதரை செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். கோயிலுக்கு வந்து ஒரு 5 கிலோ புளியோதரை வந்து கேட்டாங்க செய்து கொடுக்க சொல்லி, அதனால் நான் செய்திருக்கேன். இந்த வீடியோவில் பார்ப்போம் எப்படி செய்யலான்ட்டு. அதுக்கு வந்து முதல்ல 5 கிலோ அரிசியை ஊற வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரம் ஊறட்டாது. இப்போ அது ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம புளியை வந்து ஒரு 1/2 கிலோ புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது நான் வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன். புளியை நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி வெடிக்கட்டிக்கலாம் அந்த 1/2 கிலோ புளியை. இந்த அரிசி அதுக்குள்ளே ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த புளியை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி வெடிக்கட்டிக்குங்க. கரைச்சி நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வெடிக்கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான உப்பு அதுக்குள்ளே போட்டுக்கோங்க அந்த புளியில். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து வந்துடுச்சு சாப்பாட்டுக்கு. இப்போ கொதித்து வந்தோடனே நம்ம ஊற வச்சுருந்த அந்த அரிசி எடுத்து அதில் போட்டுக்கோங்க. இது வந்து சாதம் வந்து நம்மளுக்கு 3/4 இருந்தால் போதும். ஒரு 75% கொஞ்சம் அரிசி வந்து நட்டையாக இருக்கும் புளி குழம்புக்கு. நான் வெடித்து எடுத்துட்டேன். அதை பாருங்கள், இந்த மாதிரி வெடித்து எடுத்துக்கோங்க. இதை உடனே வந்து ஆற வச்சுருங்க. நீங்கள் ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்து ஆற வச்சுருங்க. இது மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. 2-3 எடுத்து ஆற வச்சுருங்க நல்லா. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாது இருக்கும். இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை நம்ம பார்ப்போம். அதுக்கு வந்து நான் இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 100 கிராம் உளுத்தம் பருப்பை நல்லா செவுக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அது ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதையும் வந்து நல்லா செவுக்க வறுத்துக்குங்க. அதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 100 கிராம் தனியா, அதையும் நல்லா செவுக்க வறுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. அதையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 100 கிராம் மிளகாய், அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். அதையும் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே தனித்தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அரைக்கும் போது நம்ம தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். இப்போ வந்து வெந்தயம் ஒரு 50 கிராம் வெந்தயம், அதையும் வந்து நல்லா செவுக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஒரு நல்லா சிவந்து வந்துருச்சு. அதையும் ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தட்டில். இப்போ ஒரு கடாயில் 100 ml போல் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா காயிட்டோம். ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சி வந்த உடனே கடுகு ஒரு 50 கிராம் போட்டுக்கோங்க. அதில் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே பெருங்காயம் ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. அந்த எண்ணெயிலே போட்டுக்கோங்க பெருங்காயத்தை. இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா அலசி கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அதில் மஞ்சள் பொடி ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அந்த எண்ணெயில். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்ததில் புளி அதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். இது நான் வந்து கொஞ்சமாக தான் எடுத்து ஊற்றிருக்கேன் இந்த கடாயில். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வெடிக்கட்டி வச்சுருந்த புளியை இதை எடுத்து அதில் ஊற்றிக்கலாம். நம்ம இது சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். இப்போ இந்த கடாயில் இருக்கிறது அப்படியே அந்த அகலமான பாத்திரத்தில் புளி வெடிக்கட்டி வச்சுருந்தாலும் அதை ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா திக்னஸாக வரணும். கொதிக்குது பாருங்கள். இதை நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து திக்காகட்டும். அதுக்குள்ளே இது பாருங்கள், இது நல்லா கொதித்து திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்கானவங்களுக்கு இறக்கி வச்சுடுங்க. நம்ம வந்து இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாவை அரைச்சிக்கலாம். எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். மிளகாயை நல்லா குறன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அதேமாதிரி தனியாவை அரைச்சிக்கோங்க. அதையும் நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி குறன்னு அரைச்சிக்கோங்க. அடுத்தது கடலைப்பருப்பு, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம உளுத்தம் பருப்பு, அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. எல்லாமே கொஞ்சம் குறன்னு அரைச்சாலே போதும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் தனியாக அரைச்சி வச்சிருந்த மிளகாய் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா போட்டு கலந்துக்கலாம் ஒரு தட்டில்.
நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெந்தயம் நம்ம இன்னும் அரைக்கலை, வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். அதையும் வந்து நம்ம குறன்னு அரைச்சாலே போதும். அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்க, குறன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அதையும் போட்டு நம்ம கலந்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துக்குங்க. இப்போ புளியோதரைக்கு தேவையான மசாலாவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது 100 ml நல்லெண்ணெய் எடுத்துக்குங்க. அதில் 100 கிராம் அளவுக்கு வேர்க்கடலை தூளை உரித்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் செவுக்க வறுத்து எடுத்துக்குங்க. செவந்துருச்சு, எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெயை எடுத்துகிட்டு வேர்க்கடலையை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலே வந்து கொஞ்சம் கருவேப்பிலையை நல்லா அலசி அதில் போட்டுக்குங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் அதையும் எடுத்து வந்து தட்டில் வச்சுக்கோங்க. இப்போது நான் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் சாப்பாடு போட்டு வச்சிருந்தேன். அது ஒரு 1.5 கிலோ அரிசி இருக்கும் சாதம். அதுக்கு வந்து ஒரு 4 கரண்டி போல் மசாலாவை போட்டுக்கோங்க. அதே மாதிரி நல்லா கலந்துக்குங்க. அந்த மசாலாவை போட்டு குழம்பு நம்ம தாளித்து வச்சுருந்தால நல்லா சுண்டி அந்த குழம்பையும் அதில் ஊற்றிக்குங்க. ஒரு 4 கரண்டி போல் அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. மசாலாவும் குழம்பும் நல்லா கலரணும். இந்த குழம்பு வந்து பாருங்கள், நான் மொண்டு ஊற்றுறேன் பாருங்கள். திக்னஸ் வந்து இந்த திக்னஸ் அளவு வரைக்கும் கொதிக்க விட்டுக்குங்க. எப்போவுமே நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுருந்ததால் அதை வந்து கொஞ்சம் போல் போட்டு நல்லா கருவேப்பிலையும் அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஏன்னா வந்து இது 1.5 கிலோ அரிசி தான். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து ஒரு ட்ரம்மில் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்ததை எடுத்து ட்ரம்மில் போட்டுக்குங்க. அதே மாதிரி எல்லா அரிசியும் சாதம் வெடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி எடுத்து நான் இந்த ட்ரம்மில் போட்டுட்டேன். பாருங்க, 5 கிலோ புளியோதரை அரிசி ரெடி ஆகிடுச்சு சாதம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.